என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உதயசூரியன் தாங்க. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எது சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கு. என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தான், தளபதிக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? நான் ஏடிஎம்கே தான் சார். நான் இது வரைக்கும் டிஎம்கேக்கு போட்டுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே விஜய்க்கு போடலான்ட்டு இருக்கேன். ப்ரோ இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, ஸோ இந்த எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? ப்ரோ என் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக வந்து டிவிக்கு தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவேன். விஜய்க்காக தான் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடலான்னு இருக்கேன். பண்ணுறது ஜெயலலிதா கருணாநிதி இருந்ததோடு முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்போ எந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னே தெரியல. புதுசாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். டிஎம்கே மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஏடிஎம்கே மேலேயும் நம்பிக்கை இல்லை. எம்ஜிஆர் இந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ எடப்பாடியாருக்கு. இந்த எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கே தான். எதனால? புதுசாக ஆனால் இப்போ 2026 எலெக்ஷன் வருதுண்ணா, ஸோ இந்த அசம்பிளி எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்குண்ணா? புது கட்சி வந்தால் வாய்ப்பு கொடுக்கலாம். எதனால நான் புது கட்சின்னு சொல்கிறீங்க? இல்லை, புது நிறைய திட்டங்கள் செயல்படுத்தலாம். இந்த ஊழல் இதெல்லாம் இது இல்லாமல் மாற்றம் தான் நல்லாயிருக்கும். இந்த கட்சியில் வந்து என்ன ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க, என்ன மைனஸாக பார்க்குறீங்க? இப்போ நடந்துகிட்ருக்க ஆட்சியில் நடந்துகிட்ருக்கிற ஆட்சியில் நிறைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புது புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் புதுசாக நிறைய தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வராங்க. அதனால் அதெல்லாம் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஸோ இன்னும் போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணும். அது மைனஸ், அதான் மைனஸாக இருக்கும் போலீஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ண. அப்போ நீங்கள் ஏன் புது கட்சி வரணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ ஆல்ரெடி இல்லாதனால தான் நான் சொல்கிறேன். இந்த டிஃபெக்ட் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே. ஆனால் மக்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தால் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி நல்ல விஷயம் கொண்டு வந்தா? இருக்கிறத பண்ணாவே நல்லாயிருக்கும். இருக்கிறத எந்த குறையும் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணாவே ஓகேன்னு தோணும். எங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் அதை உணர்ந்து நான் உதயசூரியன் வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் இது என்னுடைய கருத்து சார். சரி, இப்போ நிறைய பேர் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டே கட்சி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய கட்சி வாங்குதல் போட்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்தாங்க சார்? அதாவது பார்த்திங்கன்னா சார், ஒன்றிய அரசு பாஜக பார்த்திங்கன்னா நேரடியாக மோத முடியல. மோதனாலும் திராவிட அரசை வீழ்த்த முடியல. அதனால் தன்னுடைய தொங்கு சதைகளாக சீமான், இந்த தாவிய போன்ற உதிரி கட்சிகளை இறக்கி விட்டுருக்குது. அவங்களால நேரடியாக ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓட்டை பிரித்து அதன் மூலமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த சதியை நடத்துகிற வேலை தான் அது பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் அதிமுகவும் திராவிட கட்சியாக இருந்தது. இன்றைக்கி அது சுத்தமாக மாறி பாஜகவுடைய கிளை செயலாகவே அது மாறிடுச்சு. அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே அரசு தான், அது திராவிட மாடல் அரசு தான், திமுக மட்டும்தான். சரி, இப்போ வந்து என்னங்க, இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஓட்டு பிரியும், ஆளுநரை போட்டியில் ஓட்டு பிரியும், அதுலேயும் வந்து டிவிக்கு நிறைய சப்போர்ட் இருக்குங்கிறாங்க, டிஎம்கேக்கு குறைய சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி எப்படி மக்கள் எதை வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் பார்த்திங்கன்னா, நல்ல அரசியல் தெரிஞ்ச மக்கள் பார்த்திங்கன்னா, திமுக அரசு திராவிட மாடல் அரசியல் பயன்பெற்றவங்களுக்கு அரசியல்னால் என்ன, அதோட செயல் திட்டம் என்னன்னு தெரியும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தா சினிமா மோகத்தில் விஜய் பக்கம் இருக்கிறாங்க. காலப்போகத்தில் இளைஞர்கள் தெரிஞ்சுக்குவாங்க எது மக்களுக்கான அரசு, எது சினிமா மோக அரசுன்னு தெரிஞ்சுக்கும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, விஜயை வந்து எம்ஜிஆர் மாதிரி வருவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் இடத்தோடனே கட்சி ஆரம்பித்து உடனே ஒரு அரசியலுக்கு வரல. திமுகவில் 20 ஆண்டுகால அரசியல் பயணம் இருந்தது. திமுகவுடன் முரண் ஏற்பட்டு 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சிக்கு வந்தார். அவருடைய ஆட்சி வந்து அது திராவிட ஆட்சி தான். அதுவும் வந்து பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, அதன் மூலயமா அவர் ஆட்சி செஞ்சார். மக்கள் மனசில் நின்றுக்கிறாரு. ஒரு விஜய் வந்து அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. டைரெக்டாக முதல்வர் வேட்பாளருக்கு வராரு. அடிப்படை தொண்டனுடைய வலியும் வேதனையும் தெரியாமல் அரசியல் களத்துக்கு வராமல் மக்கள் பிரச்சனை பேசாமல் ஒரு சினிமா முக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு.
அதனால் வந்து அவருடைய அரசியல் இப்போ மலையில் பெய்ஞ்ச காளான் மாதிரி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. திமுக ஆலமரம் மாதிரி அது என்றைக்கும் இருக்கும். ஆனால் வந்து ஒரு மீட்டிங்குமே வந்து கூட்டம் பயங்கரமாக வருது, இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கவே இல்லை, அடுத்த இதுக்கப்புறம் இவருக்கு தான் மவுஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் 2011 திமுக வந்து ஒரு 18 எம்எல்ஏ தான் வாங்குச்சு. 2016 98 எம்எல்ஏ வந்து வலுவான எதிர்க்கட்சியாக மாறுந்தது. 2021 ஸ்டாலின் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி வர கூட்டமெல்லாம் காணல் நீர் மாதிரி சார், ஈசல் கூட்டம் மாதிரி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. புரியுதுங்களா சார்? அதனால் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுப்பாங்க, நம்ம பசங்க புரிஞ்சுக்குவானுங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்றது தெரிஞ்சுக்கும். இதே விஜய் தான் கலைஞருக்கு நான் சிலை வைக்கணும், அதை அவரோடு சேர்ந்து ரசிக்கணும்னு சொன்னார். இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு எது சிலை வைக்கிறீங்க, யார் பணத்தில் வைக்கிறீங்கன்னு அதையும் கேட்குறாரு. எல்லாம் சும்மா அரசியல் வேஷங்கள் தான், மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க சார். மேம் இப்போ 2026 எலெக்ஷன், இந்த எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கே தான். எதனால மேம்? புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே இது மட்டும்தான் வருது, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஊழல் ஆட்சின்னு பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே ஊழல் ஆட்சி தான். புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக விஜய் வந்து நல்லது பண்ணுவார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு, ஆக்டராக இருந்து இப்போ வந்து பொலிட்டிஷனாக மாறி இருக்காரு. அதுக்குள்ளே நிறையா இஷ்யூ, கரூர் இஷ்யூவில் வந்து எல்லா இஷ்யூமே வந்திருக்கு. அதுக்கு குற்றம் சாட்டுறது வந்து ஃபஸ்ட்டு விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு மீட்டிங்காக வேறு மேனேஜ் பண்ண முடியல. நிறைய பேர் கேட்குற கேள்வினா எப்படி நாட்டை திருத்த போறாருன்னு கேட்குறாங்க. மீட்டிங் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அவர் மாநாடு போடுறதுக்கு தகுந்த இடம் கவர்மெண்ட்டில் தரமாட்டேங்கிறாங்க. சந்து பொந்துலையும் ஏதோ சின்ன ஒரு இடத்துலையும் கொடுக்குறாங்க. ஸோ அவரால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ டிஎம்கே மாநாடு போடுதுன்னா நார்மலான கூட்டம் வரும். ஒரு ஆக்டர் வந்து மாநாடு போடுறாங்கன்னா அவர் அரசியல் தலைவருங்கிறத மீறி ஆக்டருங்கிற அந்த ஒரு இதுக்காகவே நிறைய கூட்டம் வரும். அப்போ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் படுத்துறது தகுந்த இடத்த கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணும். அவங்க கொடுக்கலங்கிற பட்சத்தில் கூட்ட நெரிசலில் வந்து இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு விஜய் பொறுப்பு இல்லை, கவர்மெண்ட் மட்டும் தான் பொறுப்பு. கவர்மெண்ட் வந்து கரெக்டான இடத்த கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காகவே உங்களுக்கு அவங்க ஃபேமிலி பர்சனல் இஷ்யூ வந்து டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக பூம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இதனால வந்து ஓட் பேங்க் வந்து குறையுமா? சரியுமா? வாய்ப்பே இல்லைங்க. அரசியல் வேற, பர்சனல் வேற. கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி? 4 பொண்டாட்டி இருக்குது. அதை விட இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சப்போஸ் நாளைக்கு சங்கீதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷாவை கல்யாணம் பண்ணால் நம்ம போய் அது கேட்க முடியாது, அது அவருடைய பர்சனல். ஸோ அவர் மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, அதுதான் நம்மளுக்கு தேவையே தவிர அவர் பர்சனல் கொண்டாந்து அரசியலில் நம்ம நுழைக்கக்கூடாது. அது தேவையில்லாத ஒன்று. அப்படி பார்த்தா ஒழுங்காக இருக்கிறவன் தான் தலைவனாக வரணும்னா யாருமே அரசியலில் ஒழுங்கு கிடையாது. டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எல்லாருமே பொண்டாட்டிக்கு மீறின இல்லீகல் உறவு தான் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. அப்போ விஜய் இப்போ வந்து நல்லா கேட்குறேன்னா இந்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக தெரியுது, என்ன மைனஸாக தெரியுது? ப்ளஸ்ஸு பார்த்தா புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். மைனஸ்னு பார்த்தா இப்போ மற்ற எலெக்ஷனை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய ஓட்டை வந்து லெஸ் பண்ணுறாங்க. காரணமே இல்லாமல் நிறைய ஓட்டை லெஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அதுதான் இப்போ மைனஸே. ஓகே, உங்களோட ஃபுல் சப்போர்ட் இந்த 2026 எலெக்ஷனில் யாருக்குமா? டிவிக்கே தான். தேங்க்யூ ப்ரோ. இப்போ 2026 எலெக்ஷன், இந்த எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? ப்ரோ என் சப்போர்ட் வந்து டிவிகே விஜய் தான் ப்ரோ. எதனால ப்ரோ எதனாலனா ஒரு ஃபேன் தாண்டி அவரோட இப்போது நிறைய விஷயங்கள் விமென்ஸ்க்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் வந்து நான் சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்துட்ருக்கோம் அவரை. அவர் தப்பு பண்ணுற மனுஷன் இல்லை. இப்போ அவரும் சொல்லிட்டு நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அண்டு இப்போது எல்லோரும் சொல்கிறதும் அவர் வந்து இப்போது டாப்பில் இருக்கார். அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவே அவர் தான். ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு நான் மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வராரு. இப்போ ஈஸியாக சொல்லணும்னா ப்ரோ ரஜினி கமல்லாமே வந்து சினிமா ஃபீல்டு தான். பட் இப்போது டிஎம்கே பக்கம் போயிட்டுருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த பக்கம் வரலாம், ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் இவர் வந்து மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வராரு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்து பொலிட்டிஷியனாக மாறிட்டாரு. ஏகப்பட்ட தடைகள் கரூர் விஷயம் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே இப்போ வந்து 1 வீக்காக வந்து இந்த அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து நிறைய மீடியா வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன், இதனால ஓட் பேங்க்ஸ் ஏதாவது சரியுமா? ப்ரோ டெஃபினட்டாக அதுக்காக ஓட்டுலாம் எதுவும் மாறாது. பர்சனல் இஷ்யூஸ் வந்து அது உண்மையாக பொய்யானே தெரில. அஃபேர் இருக்குது இல்லைன்றதை நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நானே ஒரு பொண்ணு கூட போனால் அது என் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். பார்க்குறவங்க கண்ணோட்டம் தப்பாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஏன்னா நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அஃபேர்னு எடுத்தோன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காகலாம் ஓட்டு எதுவும் மாறாது ப்ரோ.
ஓகே ப்ரோ இப்போ வந்து உமன்ஸ் டேல வந்து நிறைய திட்டங்கள் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதில் இம்ப்ரெசிவான விஷயம் உங்களுக்கு என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரெசிவான விஷயம்னா அண்ணன் சீர் திட்டம். அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வந்து சீர் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு மோதிரம், அதெல்லாம் வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது ப்ரோ எனக்கு. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, இப்போ இருக்க ஆட்சியில் வந்து எது ப்ளஸ்? என்ன ப்ரோ? இப்போ இருக்க ஆட்சியில் எது ப்ளஸ்ஸாக நல்லா உங்களுக்கு நல்லபடியாக ஆட்சி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டால் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏதோ ஸ்டாலின் சாரோட இன்ஸ்டா பேஜில் நிறைய விஷயங்கள் போகிறாரு, எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அது டெவலப்மெண்ட்டா இல்லை மக்கள் பக்கம் இருந்து வர கமெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ கூட நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி வெட்டி கொண்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி பாசிட்டிவாக எனக்கு சொல்ல தெரில ப்ரோ எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு மக்களுமே நிறைய ப்ரொட்டஸ்ட்டே நடந்துருக்குது, ஆனால் அவர் எதுவுமே அதுக்கான பண்ணல. சாப்பாடு விஷயங்கள் கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. இதெல்லாம் டெஃபினட்டாக பாசிட்டிவாக சொல்ல முடியாது. அது க்ரோத்தும் இல்லை. எந்த மீடியா ஆமாம், எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இப்போது காசு தான் ப்ரோ. டிஎம்கே பக்கம் வந்து நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. அமௌண்ட் வச்சுருக்காங்க, எங்கள் பக்கம் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. இப்போது விஜய் பக்கம் அவர் பர்சனல் விஷயம் மேரேஜ் இன்விடேஷன் மேரேஜ் போகிறாரு. அது வந்து ஏதோ உலக கருத்து மாதிரி வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டானுங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த கோயம்புத்தூர் விஷயம் வந்து ஒரு மீடியாவில் கூட வரல, ஒரு நியூஸில் கூட வரல. அப்படி இருக்கும்போது பச்சையாக தெரியுது அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ப்ரோ என் பேர் மணி ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து 2023 எலெக்ஷன் வருது. ஆமாம். உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? என்னோட சப்போர்ட்டு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரோ. அது திடீர்னு நம்ம இப்படி சொல்ல முடியாது. நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம் ப்ரோ. உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோ, இப்போ எலெக்ஷன் இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. ஆமாம், 1 மந்த் தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது பார்க்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த சைடு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த தடவை எங்களுக்கு போட்டால் கொஞ்சம் எல்லாமே மாறுமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கும் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் சார் வந்து மாற்றி தான் இது பண்ணணும்னு அவங்க நினைக்கல. விஜய் வரணுன்ற அவங்களோட கெஸ்ஸிங்கில் தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. ஆனால் மாற்றணுன்னு நிறைய பேர் போகிறாங்க. அது இன்னொரு வே ஏன் என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லி ஓட்டு போகிறதுங்களும் இருக்காங்க. ப்ரோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், டிவிகே சைடில் வந்து இப்போ சப்போர்ட் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய பூம் பண்ணிட்டு இருக்கு மீடியா. ஆமாம். அதை பற்றி உங்கள் கருத்து ப்ரோ? அதை பற்றி என்னோடய கருத்து என்னென்னா, அவர் விஜய் வந்து கஷ்டம்தான், ஆனால் அதுலேருந்து அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை லைஃப்பில் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு மனுஷன் ஒய்ஃபும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அவங்க ஒய்ஃபே எதிரின்னு சொல்ல ஒரு எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் ரொம்ப காட் கிஃப்ட் தான். நானே கேட்குறேன்னா, ஒரு லீடராக இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு வந்து பர்சனல் லைஃப்பை வச்சு மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்களா அவரை? இல்லை வந்து அவர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாரு, எந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராரு அப்படிங்கிற வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க? அதாவது மக்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் ரெண்டாவது விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போகணுன்ற கூட்டம் இருக்குது. இன்னொன்று மக்களுக்கோசம் மாறணும் கூட்டம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணா வந்து இவ்வளோ செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் 90% போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல வரேன், 90% போடுவாங்க. இப்போது எப்படி சொல்கிறதுனா, எல்லா ஊர்லேயுமே இப்போ ஒவ்வொரு மாநாடாக பண்ணுறாரு எல்லாமே ஓகே. யாருக்காக பண்ணுறாருன்னா நம்ம மக்களுக்காக தான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஒரு ஆக்டரு, அவர் எவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணுறாரு. ஆக்சுவலி நானும் ஒரு சினிமாக்காரன் தான். அவர் படத்தில் இப்போ ரீசெண்டாக ஜெகநாயகன் சொல்லிட்டு அந்த படம் நான் கூட நடிச்சிருக்கேன். அவரை நான் பார்த்துருக்கேன். கூட 20-30 பாடி கார்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் பேச விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவரே நம்மளை தேடி வந்து பேசுகிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்கோசம் நம்ம மதித்து பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ ஓப்பனாக சொல்லுங்கள். இப்போ இருக்க ஆட்சியில் வந்து உங்களுக்கு எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி பார்த்தீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, மக்களுக்காக ஒரு 2 வருஷம் நல்லது பண்ண மாதிரியும் தெரியுது. ஆனால் நான் ஜெயிக்க மாட்டேன் இதாகவும் இருக்கிறேன், அந்த ஒரு இதுவும் ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா, இவங்க வந்து இத்தனை வருஷம் அரசியல் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க ஓகே. பட் ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் அவங்க கொண்டு போகணும். ஆனால் அவங்க கொண்டு போகலை. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்க வீட்லேயே கஷ்டப்படுறாங்க, எல்லாமே ஏழையிலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் ஒருத்தனை கஷ்டப்படுவான், கண்டிப்பாக யாராவது ஒருத்தன் கஷ்டப்படுவான்.
அதை முக ஸ்டாலின் அவர் வீட்லேயே கூட சொல்ல வரேன் நான். டிஎம்கே அவங்க வீட்டில் சரி, விஜய் சார் வீட்லேயும் சரி, யார் வீட்லைனாலும் ஒருத்தன் கஷ்டப்படுவான். அது கன்ஃபார்ம். கஷ்டப்படாமல் யாருமே இது பண்ண முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்து நான் பட்ட கஷ்டம் மாறணும். இப்போ அவங்க அப்பா காலத்தில் கலைஞர் இருந்தாங்க, எல்லாம் பண்ணார், ஓகே. அவங்க அப்பா காலம் ஓகே. ஆனால் இதில் கொஞ்சம் அவர் தெரியுதோ தெரியல, அது தெரில. பட் ஆனால் சில விஷயங்கள் அவர் மாற்றணும். ஆனால் அவர் மாற்றலை. அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியல. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ப்ரோ நான் கொஸ்டின் கேட்டேன். ப்ரோ இப்போ 2026 எலெக்ஷன் வருது. ஸோ இந்த எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு ப்ரோ, எதனால்? ஆக்சுவலாக என்னோடய சப்போர்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கேவாக இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கேக்குள்ளார வந்து பிஜேபி வந்து இன்டர்ஃபியர் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து சுத்தமாக வந்து நாங்கள் யோசிக்கல. அவங்கள வந்து செகண்டரியாக தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இப்போ டிவிகேன்ற பேரில் வந்து ஒரு கட்சி வந்திருக்கு. அதாவது தளபதி விஜய் ஆரம்பித்த கட்சி. ஸோ அவர் வந்து அவரோட நடவடிக்கை வந்து இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அவரோட ஸ்பீச்சு, அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பீச்சுமே மக்கள் மத்தியில் வந்து நல்லபடியாக போய் சேருது. அதனால் அதுக்கான பின்விளைவுகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவர் வந்து எதிர்க்கிறாங்க, தொடர்ந்து எதிர்த்தே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவர் மேலே ஒரு நம்பிக்கை இது ஆகுது. ஸோ இப்போ தான் ஒரு ஆக்டர் வந்து பொலிட்டிஷனாக மாறி வந்திருக்காரு. ஓகே. அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட இஷ்யூ, இந்த கரூர் இஷ்யூலேருந்து எல்லா இஷ்யூமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி வந்து இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. இல்லை இது வந்து அரசியல். தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க 138 கோடி மக்கள் எடுத்திங்கனாலும் ஒவ்வொருத்தவங்க பேரில் ஏதோ ஒரு சாக்கடைக்கான விஷயம் இருக்கும். ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசக்கூடாது. ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு. அவர் என்ன செய்கிறாருன்றதை எதிர்பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து அவருக்கு நல்லது செஞ்சால் அவருக்கு ஓட்டு போடலாம், தப்பே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் டேல வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, இதெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, பார்த்தீங்களா? அவர் வந்து கண்டிப்பாக ஒரு முதலமைச்சரான அவர் கண்டிப்பாக செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 100% அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார். மக்களோட நம்பிக்கை வந்து அவர் என்றைக்குமே வந்து வீணடிக்க மாட்டார். கண்டிப்பாக களத்துக்கு வந்து அவரோட இது இருக்குது, சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது, மக்களோட சப்போர்ட். ப்ரோ இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, ஸோ இந்த எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? ப்ரோ என் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக வந்து டிவிகேக்கு தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணேன். விஜய்க்காக தான் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடலான்னு இருக்கேன். பட் ஆனால் எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக டிஎம்கே தான் வின் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் ஓட்டு போடுவேன் ப்ரோ. இப்போ வந்து ஒரு புதுசாக தான் ப்ரோ வந்திருக்காரு, ஆக்டராக தான் வந்திருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இப்போ தான் ஃபேஸ் பண்ண போனாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவரால் சிஎம் கேண்டிடேட்டாக நின்று சிஎம்மாக ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்டாக நின்று ஆகிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா விஜயகாந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்ஸ் அரசியலில் இருந்து கற்றுக்கிட்டு அவர் அப்போசிஷன் பார்ட்டியாக தான் இருந்தார். ஒரே நேரத்தில் வந்து விஜயால் சிஎம் கேண்டிடேட் ஆக முடியுமானா அது முடியாது. ஏன்னா விஜய் ஜெயிப்பார், அதுக்கான நம்பிக்கை இருக்குது. ஆனால் விஜயோட கட்சியில் இருக்க அது மற்ற ஆட்கள்லாம் வந்து அவங்க தொகுதியில் ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். அதனால் வந்து அவர் சிஎம் கேண்டிடேட் அந்த 130-150+ கான்ஸ்டிட்யூன்சி கைப்பற்றுறதெல்லாம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ப்ரோ. ப்ரோ இப்போது எலெக்ஷனில் ஜெயிக்கிறார் தூக்குறாரு தாண்டி சப்போஸ் ஜெயிச்சுட்டா ஓகே, ஜெயிக்கலன்னா திருப்பி சினிமாக்கே போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து சில ஆக்டரை ஒப்பிட்டு கூட பேசுகிறாங்க. சிரஞ்சீவி இப்படி தான் வந்தார், பட் வந்து எலெக்ஷனில் தோத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாருங்கிற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நார்மல் தான் ப்ரோ. கமலும் அதே மாதிரி தான் சினிமா நடிச்சிட்டு இருக்கும்போதே தான் வந்து உள்ளே வந்தார், எலெக்ஷனுக்குள்ளே வந்தார். அப்புறமேட்டு திரும்ப வந்து படத்தில் நடிச்சிட்டு தான் இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டாரு. ஸோ விஜய் அதே மாதிரி அவர் குவிட் பண்ணணும்னு சொன்னால் பண்ணிடுவார். அவர் வந்து திரும்ப போய் படத்தில் நடிக்கணுங்கிற ஐடியாவில் இருப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் சில மீடியாஸ்லாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து அந்த மீடியாஸில் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்து அடுத்த படத்துக்கு கடை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அது மாதிரி டாக்ஸ் போயிட்டு வந்து நான் சில மீடியா சேனலில் பார்த்துருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை தப்புங்கிறது நமக்கு பொய்யுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் தான் ப்ரோ. மேம் இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்ல மேம், ஸோ இந்த எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு மேம்? எதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காங்க, சரி அவர் என்ன நல்லது செய்கிறான்னு பார்க்கலாம்ல. இப்போ இது வரைக்கும் இருந்த ஆட்சி எதுவும் செய்யலை பெருசாக. அதனால சரி நம்ம தளபதி நம்மளுக்காக நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான்.
மேம் இப்போ விஜய் சார் இப்போ ஆக்டராக இருந்து பொலிட்டிஷனாக வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறாரு. இப்போ உமன்ஸ் டேல வந்து அறிக்கை கொடுத்துருந்தாருல்ல, ஸோ அதில் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? அதில் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு இது வரைக்கும் 1000 2000 அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 2500 சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே மேம். மேம் உமன் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் அதாவது அவரோட கண்பார்வையிலே இருக்கவங்க. ஆமாம். இப்போ எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் அவர் வந்தால் இந்த மாதிரி இப்போ வந்துட்டு சேஃப்டியே இல்லை ப்ரோ. உண்மையை சொல்லப்போனால் சேஃப்டியே இல்லை. இப்போது ரீசெண்டாக விஜய் சேலமுக்கு வந்திருந்தப்போ கூட நாங்கள் அந்த மாநாடுக்கு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க, ஜென்ஸ் எல்லாருமே நிறையா இருந்தாங்க. அங்கே லேடிஸ் போகும்போது வந்துட்டு லேடிஸ் வராங்கன்னு சொல்லிட்டு தனியாக எல்லாம் பிரிஞ்சு வழிவிட்டாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கூட்டத்துக்குலாம் நம்ம ராணி மாதிரி நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்தளவுக்கு அங்கே சேஃப்டியாக இருந்தது. ஆனால் மற்றபடி வெளியில் வேற எங்கேயும் இப்போ சேஃப்டி கிடையாது. கண்டிப்பாக விஜய் வந்தால் சேஃப்டியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ 2026 எலெக்ஷன் இருக்குல்லம்மா, இந்த எலெக்ஷனில் வந்து உங்களோட சப்போர்ட் யாருக்கு, எதனால? என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தான், தளபதிக்கு தான். ஏன்னா அவங்க இப்போ புதுசாக என்ட்ரு ஆகிறனால அவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நாங்கள் விஜய் ரசிகருங்கிறதுனால மட்டும் நாங்கள் வந்து அதை சொல்லலை. பட் மக்களுக்கோசரம் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேம்மா. இப்போ தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தையே ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு எப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது எலெக்ஷன் முடிஞ்சு தான் நமக்கு அந்த இது தெரியும். பட் ஆனால் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கிறது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட மைனஸும் வந்துட்டே தான் இருக்குது. இப்படி அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லும் போது அதில் கொஞ்சம் மைனஸ் ஆகிறதும் இருக்குது. பட் ஆனால் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனில் இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட நல்லது பண்ணுவாங்கன்றது தான். இப்போ வந்து அவர் எலெக்ஷன் அதாவது வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஏகப்பட்ட மீட்டிங்ஸ்க்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க, கரூர் இன்சிடென்ட்டு. ஆமாம். ப்ளஸ் வந்து இப்போ ஒரு வாரமாகவே வந்து இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமா பூம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படிமா, அதனால வந்து ஏதாவது ஓட்டு அவங்களுக்கு மைனஸ் ஆகுமா பேங்க்? இல்லை, எனக்கு அப்படி தோணல. அதனால எல்லாம் ஓட்டெல்லாம் மைனஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணல. டைவர்ஸ் அது வந்து அவங்களோட பர்சனல். அதுலேயும் இந்த ஆனால் அவங்க அரசியல் கட்சிக்காரங்க அதையும் சேர்ந்து இழுத்து பேச தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் வர சமயத்தில் அது அவரோட மைனஸ் எல்லாம் சொல்லி ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நியூஸும் வந்தது, அதை வச்சு பெருசாக பேசுகிறாங்க. பட் அது அவரை பாதிக்காதுன்றது தான் என்னோட ஒரு இது. ஓகேம்மா. இப்போ வந்து இது வரைக்கும் எந்த கூட்டணியுமே வரல. இத்தனைக்கும் அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, கூட்டணி வர மாதிரி இருந்தால் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எந்த கட்சியுமே கூட்டணி இல்லை, சோலோவாக தான் நிற்கிறாரு. எப்படி இந்த எலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோலோவாக நின்னா கூட அவர் ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களாம் இருக்கோம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கிறனால கண்டிப்பாக வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ப்ரோ, இப்போ 2026 எலெக்ஷன் வருதுல்ல ப்ரோ, ஸோ இந்த எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? விஜய்க்கு தான். எதனால ப்ரோ? ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, அவர் வந்தால் என்ன மாதிரி நல்ல விஷயம் கொண்டு வராருன்னு நினைக்கிறீங்க? இது வரையும் எல்லா ஆட்சிலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், மாற்றம் வரும். அதுக்காக தான் இப்போ போட்டு போடுறோம் விஜய்க்கு. இப்போ 2026 எலெக்ஷன் வருதுங்க, ஸோ உங்கள் சப்போர்ட் யாருக்குண்ணா? நான் வந்து விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதனாலண்ணா? ஏன்னா இத்தனை வருஷம் டிஎம்கே இருந்துச்சு. இப்போ விஜய்னா புது சான்ஸ் கொடுப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால. ஓகே மேம். இப்போ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவார். அது வந்து இப்போ நிறையா அவருக்கு இஷ்யூ வந்து அது எல்லாமே நியூஸில் பார்த்துருக்கீங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? நான் என்ன சொல்கிறேன்னா, பர்சனலாக வச்சுக்கணும். நம்ம பர்சனலெல்லாம் தலையிடக்கூடாது. பொலிட்டிக்கலாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அதை மட்டும் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து வீட்டையே எப்படி விட்டுட்டாரு, நாட்டை எப்படி திருத்த போகிறாரு அப்படிங்கிறத நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதனால வந்து மக்கள் வந்து ஓட் போடுறது கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி சில பேர் பர்சனலாக எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு மேபி திங்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதான் இந்த 2026 எலெக்ஷன் வருதுண்ணா. ஆமாம். ஸோ உங்கள் சப்போர்ட் யாருக்குண்ணா? நாங்கள் எம்ஜிஆர் இந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா,
இப்போ எடப்பாடியாருக்கு எங்கள் சப்போர்ட்டு எடப்பாடியாருக்கு தான். எதனாலனா அவர் நல்லது செய்வார், நாட்டுக்கு மக்களுங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார். எடப்பாடி தான். எதனாலனா இப்போ வந்து விவசாயிகளுக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு எடப்பாடியார். ஒரு கொள்ளை ரவுடித்தானம் எதுவுமே இல்லை. இப்போ நல்லது அவர் நல்லது செய்வார் வந்தாலே அவர். ஓகேண்ணா, நீங்க வேற என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? எல்லா திட்டமும் அவர் நல்லது செய்வார், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ என்ன இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. எடப்பாடியார் வந்தாருன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம் சார். ஆனால் இப்போ 2026 எலெக்ஷன் வருதுங்கண்ணா. ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? நான் ஏடிஎம்கே தான் சார். எதனாலண்ணா? அவர் ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு எல்லா சமயம் நிறைய செஞ்சுருக்காரு. இந்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் காசு 2000 10,000 15,000 அப்படிலாம் கொடுத்தாங்க. இவங்க அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நிறுத்தி விட்டாங்க. தங்கமெல்லாம் அவங்க எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. சரி, இந்த இப்போ இருக்க ஆட்சி எப்படின்னா இருக்கு? அது ஒன்றும் அவங்க கட்சிக்காரங்க தான் கட்சிக்காரங்க தரணும். இப்போ புதுசாக ஒரு நிறைய கட்சி வந்திருக்கு. அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் சும்மா இதுக்கு பந்தாக சொல்லிக்க வேண்டியதான். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காக. ஆனால் இப்போ 2026 எலெக்ஷன் வருதுங்கண்ணா. ஆமாம். ஸோ உங்கள் சப்போர்ட் யாருக்கு? எந்த மாதிரி ஆட்சி அமைஞ்சால் நல்லாயிருக்கும்? ஆட்சி எந்த மாதிரி அமைஞ்சால் நல்லாயிருக்குன்றது ஜெயலலிதா கருணாநிதி இருந்ததோடு முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்போ எந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்குன்னே தெரியல. புதுசாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். டிஎம்கே மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஏடிஎம்கே மேலேயும் நம்பிக்கை இல்லை. எதுனாலண்ணா? ரெண்டுமே நல்ல கட்சி தானே? ரெண்டுமே நல்ல கட்சி தான். எப்படி சொல்கிறது, எல்லாமே விலைவாசி தாறுமாறாக போகுது. மோடி வந்தால் ஜிஎஸ்டி அது இதுன்னு வருது. ஏடிஎம்கேவாக இருந்ததுன்னா மோடி சப்போர்ட்டு தான். மோடி ஃபுல் அண்ட் ஃபுல் மோடி தான். மோடி லைனில் தான் போவார் அவர். மோடி சொல்கிறது அவர் கேட்பார். டிஎம்கே பரவாயில்ல தான், இன்னும் இப்போ பரவாயில்ல. மற்றபடி எல்லாம் விலைவாசி ஏறதுலேருந்து நிலப்பல வேலையிலேருந்து எல்லாமே அதிகமாக இருக்குது. எந்த ஆட்சின்னு என்னன்னு சொல்கிறது. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்ன வரைக்கும் டிஎம்கே தான். டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போவுமே டிஎம்கேக்கு தான் போடுவேன். போனால் அந்த கண்டிஷன் தான். ஆனால் புதுசாக ஏதோ ஒரு கட்சி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ விஜய் வர்றாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் தான் அறிக்கை கொடுத்துருக்காருண்ணா இப்போ லாஸ்ட்டாக. ஆனால் எலெக்ஷன் டைமில் எல்லாருமே அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ டிஎம்கே கூட தான் பணம் எவ்வளோ போடுறோன்னு பணமெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ போட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு அடுத்தது அந்த 5 வருஷம் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் திருப்பியுமே டிஎம்கே போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதாங்க நல்லது செஞ்சுருந்தா தானே போடுவீங்க நீங்கள்? அதாங்க பூத்துக்குள்ளே போய்ட்டுங்களா உதயசூரியனுக்கு தான் கை போகும். அது நல்ல ஆட்சியோ கெட்ட ஆட்சியோ உதயசூரியனுக்கு தான் கை போகும். சரி, ஓகேண்ணா. வேற என்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்? ப்ளஸ் இப்போ இருக்கிற இன்னும் 1 மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் எல்லா நியூஸும் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல? இல்லைங்க, பார்க்குற சரி சொல்லுங்கள். அரசியல் இப்போ இருக்க அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜெயலலிதா கலைஞர் இருந்த வரைக்கும் அது வேற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் அது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ரவுடிசம்லாம் அளவுக்கு கிடையாது இப்போது. அதே மாதிரி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தில் அதிகமாக கிடையாது. ஸ்டாலின் வந்ததுலேருந்து இப்போது இருந்த அளவுக்கு கிடையாது. இதுக்கு மேலேயும் அப்படியே இருக்கும் அப்படின்றதும் தெரியல. அதுதான் முதல்லலாம் ரவுடிஸ் அது இதுன்னு இருந்தது. இதில் ரவுடிஸ் எதுவும் கிடையாது. நல்லா தான் இருக்குது ஆட்சி. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறது, சிரமமாக தான் இருக்குது. அக்கா, இப்போ 2026 எலெக்ஷன் வருது இல்லைக்கா? ஸோ உங்கள் சப்போர்ட் யாருக்குக்கா? நான் இது வரைக்கும் டிஎம்கேக்கு போட்டுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே விஜய்க்கு போடலான்ட்டு இருக்கேன். எதனாலக்கா விஜய்க்கு? புதுசாக ஆட்சி அமைஞ்சால் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவ்வளோ சப்போர்ட் கிடச்சி ஜெயிச்சு வரா? அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் விஜயகாந்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, யாரும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால் இப்போ விஜய்க்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஓகே, இப்போ இருக்க ஆட்சி எப்படிக்கா இருக்கு? இப்போ இருக்கிற விலைவாசியெல்லாம் ஏறிட்டு போயிட்டுருக்கு. கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். விஜய் ஏது வந்தால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் பரவாயில்ல. இப்போ விஜய் சில அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு, அது கேள்விப்பட்டீங்களா? மகளிருக்கான ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. இல்லை, அவரும் எல்லாமே மகளிருக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் மெயினாக விலைவாசி கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்.